வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 தடவை வந்துட்டு கோல்டன் குளோப் அவார்டுக்கு வந்துட்டு நாமினேட் ஆகப்பட்டு பிரிட்டிஷ் அகாடமி அவார்ட்லாம் வாங்கி தள்ளி இப்போ இவங்க நடித்தாலே வந்துட்டு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிக்கக்கூடிய 51 வயசுலேயும் வந்துட்டு என்னை எடிட்டரையும் இல்லை பார்க்குற எல்லா ஆண்களையும் வந்துட்டு அழியூர் பண்ணக்கூடிய ஒரு தகுதியுடைய ஒரு ஹீரோயின்னா வந்துட்டு அது நம்ம கேமரான் டேஸ் தாங்க. ஸோ அவங்க நடித்த சிறந்த 5 படங்களுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது பேட் டீச்சர். 2011 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டுக்காக பண தேவையில் இருக்க எலிசபெத் அப்படின்ற ஒரு டீச்சருக்கு ஒரு ஹை ஸ்கூலில் ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு வேலை கிடைக்குதுங்க. இந்த வேலையை தொடர்ந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வரப்போகிற அந்த போர்டு எக்ஸாமில் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்க வச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்க்காத போனஸ் தரதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக இந்த குழந்தைங்களை வந்துட்டு அவங்க எப்படி பூஸ்டப் பண்ணி படிக்க வைக்கிறாங்க அண்ட் வந்து தன்னுடைய பிரெஸ்ட் சர்ஜரி வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் எடுத்து மேற்கொண்டு வந்துட்டு கொஞ்சம் காதலோடையும் பயங்கரமான காமெடியோடையும் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது த அதர் விமன். 2014 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வருதுன்னா, இவன் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, இவனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. மேற்கொண்டு வந்துட்டு அவனுடைய ஒய்ஃபை போய்ட்டு இவங்க மீட் பண்ணி பேசி ஒரு கட்டத்தில் வந்து ஆச்சரியப்படுற விதம் என்னென்னா, இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க. இதுவே பெரிய ட்விஸ்ட்டு தான் அப்படின்னு நான்லாம் ஆடி போய் உட்காந்த நிலையில் மேற்கொண்டு இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வந்துச்சு. என்னன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கனால இவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கான் அப்படிங்கிறத இவங்க 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவனை கையங்கலமாக பிடிச்சி கும்புன்னு கும்புறாங்களா, இல்லை இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மேற்கொண்டு இன்னொரு அஃபேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மாசான காமெடி ஃபிலிமுங்க, தைரியமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது வெண்ணிலா ஸ்கை. 2001 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேவிட்ங்கிற நம்ம ஹீரோ தன்னுடைய காதல் தோல்விக்கு அப்புறம் ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மேற்கொள்கிறாரு. இந்த சூசைட் அட்டெம்ப்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாத காரணத்தினால இவர் உயிர் பிழைச்சிடுறாரு. பட் இந்த அட்டெம்ப்டுடைய விளைவாக இவர் மூஞ்சில் வந்துட்டு கண்ணா பின்னான்னு சேதங்களாகி மூஞ்சி கொயன்னு ஆகிடுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணுறாரு. இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து சொன்னால் அது வந்து ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். நீங்கள் போயிட்டு படத்தை பாருங்கள். படம் வந்துட்டு ரொம்ப த்ரில்லராக ஒரு நல்ல ட்விஸ்ட்டோடு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து ஒரு 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது த ஹாலிடே. 2006 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை சேர்ந்த பொண்ணுங்க ஹாலிடேஸ்க்காக தங்களுடைய வீடை வந்துட்டு மாற்றிக்கிறாங்க. மீன்ஸ் வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட வீட்லேயும் அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணோடைய வீட்லேயும் இருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு கசப்பான விதத்தில் போயிட்டு இருக்க காரணத்தினால ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்ட்ராக்ஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோமை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. இந்த மொமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, இவள் வீட்டில் அவளும் அவள் வீட்டில் எவ்வளோ இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு லோக்கல் புள்ளிங்க பார்த்து 2 பேரும் வந்துட்டு மனசை பறி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களோட இந்த காதல் கதை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது த மாஸ்க். 1994 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி கிரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லின்னு ஒரு அடக்கமான ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்கார். இவர் வந்துட்டு கைண்டு இன்ட்ரோவர்ட், ஒரு சாதுவான கேரக்டருங்க. இவருக்கு வந்து நம்ம லோக்கி இருக்கார்ல, நம்ம குடும்பக்கார கடவுள், அவர் கிரியேட் பண்ண ஒரு பச்சை கலர் மர மாஸ்க்கு கிடைக்கிது. இந்த மாஸ்க்கை மூஞ்சில் போட்ட உடனே தலைவர் வந்துட்டு புலியாக மாறிடுறாரு, பெரிய சூப்பர் ஹீரோவாக மாதிரி இல்லாத வெள்ளத்தனம்லாம் பண்ணுவார். இந்த மாஸ்க்கோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரியாலிட்டியை பெண்ட் பண்ணுற சக்தி உள்ளதுங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன நாட்டம் காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இந்த படத்தில் எங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க, எங்கேருந்து வந்து இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான காமெடியை மலைச்சாரல் மாதிரி அங்கங்கே தூவி விட்டுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கலந்த காம்போவாக மேற்கொண்டு கொஞ்சம் கிரைமையும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நானும் எடிட்டர் போயிலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம். பை.